ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது தண்டர் போல்ஸ் படத்தை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். May 2 அன்றைக்கி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது தண்டர் போல்ஸ் அப்படிங்கிற ஒரு மார்வலுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக செகண்ட் ட்ரெய்லர், அதாவது ஃபைனல் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருந்தாங்க. வாயிலோட ஃபுல் லுக்கை காமிச்சு பயங்கரமாக ஒரு மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஹைப்பு பில்ட் ஆகிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் டமால்டினோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் 4 படத்துடைய ஒரு புது ட்ரெய்லர் வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்வல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்டர்நெட் ஃபுல்லாக, அதாவது சோஷியல் மீடியா ஃபுல்லுமே வந்து அந்த ஃபென்டாஸ்டிக் 4 ட்ரெய்லரில் என்னென்ன காட்டியிருக்காங்க, ஆஹா இதெல்லாம் வரப்போகுதா, அதாவது சில்வர் சர்ஃபரோட ஒரு புது லுக் அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச்சு போய்கிட்டு இருக்கும்போது அதை டீகோட் பண்ணலைன்னா எப்படி? ஸோ எப்படி இருக்க இந்த புது ட்ரெய்லர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரவேற்க தயாராகுங்க தி ஃபேண்டாஸ்டிக் 4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன காட்டுறீங்க அப்படின்னா, இந்த முன்னாடியே சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த மூவியில் வந்து மறுபடியும் ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஒரு ஆர்ஜினை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 ரீபூட் படங்கள் வந்து வந்துருச்சு ஃபென்டாஸ்டிக் 4க்கு. மறுபடியும் இதில் ஆர்ஜின் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஷோவில் வந்து ஃபென்டாஸ்டிக் 4 பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க. இது அதாவது நம்ம நாட்டில் இருக்க ஒரு 4 தைரியமான ஆஸ்ட்ரோநாட்ஸ் மேலே போயிட்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தாங்க, வரும்போது வேறு மாதிரி மாறி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க போனாங்க, அங்கே பவர் கிடச்சிது, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாங்க, நம்மளால் அவங்களுக்கு என்ன கைமாறு பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல, அவங்கள கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த படத்துலையும் இல்லாமல் அந்த வேர்ல்ட்லேயே வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் 4 இவங்க 4 பேரையுமே வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லேயும் கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ திங்குங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு இது முன்னாடி வந்த படங்கள்லேயும் கூட இல்லை காமிக்ஸ்லேயும் கூட அந்த கேரக்டரை பார்த்தா மக்கள் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் பார்த்தோம்னா திங்கை வந்து சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக கூப்பிட்டு விளாடுற மாதிரியும், அவங்க சொல்கிற இந்த காரை தூக்கி காட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திங்கை ஒரு ப்ளேஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஹியூமன் எமோஷன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லுக்லையும் அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லேயே அமைச்சிருந்தது எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்னா, அந்த ஜானி ஸ்ட்ராம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, ஹியூமன் டார்ச், அந்த கேரக்டர் புது ஆக்டர் ஒருத்தன் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட அந்த வைப்பு, அந்த ஜாலியை வந்து பிடிக்கணும். அது எப்படிடா அவர் கரெக்டாக பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன சீன் வரும், அப்படியா நீ வந்து ஒரு சூப்பரான அம்மாவாக இருப்ப, ஆனால் உன்னால் சூப்பரான அப்பாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கை பார்த்து பேசுகிற சீனாக இருக்கட்டும், அந்த சீனை வந்து பயங்கர ப்ளேஃபுல்லாக ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஸோ ஓகே, ஜானி ஸ்டாமுக்கு வந்து இவர் தான் பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு. இதுக்கப்புறம் எனக்கு ஷாக்கான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் சர்ஃபரை வந்து லேடியாக மாற்றிருக்காங்க. அதாவது ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த நான் முன்னாடி இந்த ரூமர்ஸ்லாம் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. அந்த ரூமர்ஸ் பார்க்கும்போது எப்படா இது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த லுக்கு பார்க்கும்போது ஓகே சூப்பர், நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வருத்தம் இருந்துச்சு, நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கூட இருந்திருக்கும். ஏன்னா மெயினான நிறைய கேரக்டர்ஸை வந்து இவங்க ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி ஃபீமேலாக மாற்றி அந்த ஓக் அஜெண்டா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் இருந்துச்சு. ஆனால் இப்போ காட்டியிருக்க ஒரு சில்வர் சர்ஃபர் வந்து ஃபீமேலாக மாற்றப்படலை, ஜெண்டர் ஸ்வாப் பண்ணப்படலை. இவங்க வந்து வேற ஒரு வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்களே தவிர இது ஜெண்டர் ஸ்வாப் இல்லை. இதே நம்ம வேர்ல்டுக்கு தான் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 எல்லாருமே வந்து 616க்கு வந்துட போகிறாங்க. எப்படியும் இந்த படத்தோட எண்டிங்கில் எப்படியும் நம்ம வேர்ல்டுக்கு தான் வந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில்வர் சர்ஃபர் மேலாக காட்டப்படலாம். மேபி அவங்களே ஃபீமேலாக மாற்றிடாமல் இருந்தால் நல்லது ஆடியன்ஸ் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஃபீமேல் சில்வர் சர்ஃபர்ஸுக்குமே காமிக்கில் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ஜின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ஒருங்கான ஒரு ஆர்ஜின் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேக்லாஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதான் ஃபாலோ பண்ணுவாங்க மார்வல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆள் வந்து கேலக்டஸ். கேலக்டஸோட ஃபுல் லுக்கை வந்து இப்போ வரைக்குமே டீஸ் பண்ணலை. ஒரு காலை காட்டுறாங்க, கையை காட்டுறாங்க, அந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடைசியாக ஒரு ஷாட்டில் வந்து அவர் எவ்வளோ பெருசாக நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு காட்ஜிலா சைஸ்லையோ இல்லை கிங்காங் சைஸ்லையோ தான் வந்து நம்ம அவரை இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. கேலக்டஸ் வந்து இல்லையடா, நான் காமிக்ஸில் இல்லை பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருப்பார், பூமியே இவ்வளோ தான் இருக்கும் அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃபேன்ஸ் வந்து கொஸ்டின் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா தலைவன் இவ்வளோ முக்கியம் காட்டுறீங்களா, எவ்வளோ மெயினான வில்லன் அப்படிங்கிற மாதிரி. கேலக்டஸ் அதான் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்டஸால் அவருடைய உருவத்தை பெருசும் பண்ண முடியும், சின்னதும் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தில் எதுக்காக சின்னது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தியரி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் தேடி வர்றது மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கையோ இல்லை பூமி அழிக்கிறதுக்காகவோ கிடையாது. மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் சூ ஸ்ட்ராமுக்கும் பிறக்க போகிற அந்த
பிள்ளை அதான் அந்த ஒரு குழந்தையை தேடி தான் வந்து அவர் வராரு. அது வந்து அவங்க வந்து ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட். அந்த அவரை தேடி தான் வந்து கெலக்டஸ் வரப்போறாரு. அந்த குழந்தையை காப்பாற்றுறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ என்ன இதுதான் உண்மையிலேயே கதையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோடைய லுக்குமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அந்த ஸ்ட்ரெச் ஆகிற ஒரு எபிலிட்டியை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெய்லரில் காட்டல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சிஜி எந்த இடத்துலையுமே வந்து பிசிறு தட்டல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்வலுக்கு ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அந்த ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு பேக்லாஷ் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு, பிளாக் மார்க் மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜி வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக ஃபீல் ஆகுது, ஒழுங்காகவே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மார்வல் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் சிஜி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட பிசிறு தட்டல. அதே மாதிரி இது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் கொஞ்சம் எமோஷ்னலாக அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க இந்த கதையை அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெய்லர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ ஆவலோட இருக்கீங்க ஃபென்டாஸ்டிக் 4 பார்க்குறதுக்கு? இது பார்த்தனால தண்டர்போல்ட்ஸ் வந்து மறந்துடுச்சா, இல்லை வந்து இந்த ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.